வங்கக்கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து சேழியா சென்றிறைஞ்சி அங்கப்பறை கொண்ட வாற்றை அணிபுதுவை பைங்கை மலத்தன் தெரியும் பட்டபிரான் கோதை சொன்ன சங்கத்தமிழ் மாலை 30 தப்பாமே இங்கி பரிசுரைப்பார் 2 மால்வரைந்தோள் செங்கன் திருமுகத்து செல்வத் திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புருவாய் ரெம்பாவாய். கப்பல்களை உடைய திருப்பார்கடலை தேவர்களுக்காக கடைத்த பெருமான் கண்ணனை சந்திரன் போன்ற அழகிய முகமும் ஆபரணங்களையும் உடைய ஆய்ச்சியர் அடைந்து வணங்கி பாடினர். திருவாய்ப்பாடியில் தாங்கள் பறையாகிய பேற்றை பெற்ற அந்த விருத்தாந்தத்தை திருவல்லிபுத்தூரில் அவதரித்த பசுமை பொருந்திய தாமரை மலர்களினால் ஆன குளிர்ந்த மாலையை உடைய பெரியாழ்வாரின் திருமகளார் ஆண்டாள் அருளிச் செய்தார். சங்கத் தமிழ் மாலையாகிய இந்த 30 பாசுரங்களையும் தப்பாமல் இவ்வண்ணமே ஓதுபவர் மலை போன்ற 4 திருத்தோள்கள் உடையவனும் சிவந்த கண்கள் கொண்ட திருமுகம் உடையவனுமான செல்வத் திருமாலின் கருணையால் எங்கும் எவ்விடத்தும் அவன் அருளை பெற்று இன்புறுவர் என்று ஆண்டாள் பல ஸ்ருதியாக இந்த மார்கழி நோன்பின் மகத்துவத்தையும் பலனையும் கூறி திருப்பாவையை நிறைவு செய்கிறார். வாழ்க வளமுடன். திருப்பள்ளி எழுச்சி பாடல் 10. புவியினில் போய் பிறவாமையில் நாள் நாம் போக்குகின்றோம் அவமே இந்த பூமி சிவன் உய்யக் கொள்கின்றான் என்று நோக்கி திருப்பெருந்துறைவாய் திருமாலாம் அவன் விருப்பம் மெய்யவும் மலரவன் ஆசைப்படவும் நின் மலர்ந்த மெய்க்கருணையும் நீயும் அவனியர் புகுந்தெம்மை ஆட்கொள்ள வல்லாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே. திருவெம்பாவை திருப்பள்ளி எழுச்சி பாடல்களை மனமுருகி பாடும் எந்த ஆன்மாவும் நிச்சயம் ஈசனை உணர்ந்து கொள்ளும் என்பது சைவத்தின் அசைக்க முடியாத நம்பிக்கை. படைக்கும் காக்கும் தேவர்கள் கூட இந்த மார்கழி அதிகாலையில் ஈசனை தாங்கள் தரிசிக்க முடியவில்லையே, இந்த மானிடர்கள் அந்த பாக்கியத்தை பெற்றுள்ளார்களே என்று வியக்கின்றார்கள். பிறவி கடலை எளிதாக கடக்க உதவும் முதன்மை துறையாம் திருப்பெருந்துறையில் உறையும் எம்பெருமானே, உன்னை வணங்குகின்றேன். இந்த புவியினில் தோன்றி விழிப்புணர்வு கொண்ட ஆன்மாக்கள் எல்லாம் சிவன் அருளால் அடியார்களாக மாறி ஈசனால் ஆட்கொள்ளப்படுகின்றார்கள். சிவகிருபையால் அவனது அனுபவங்களில் திளைத்து மனிதர்கள் எல்லாம் மகிழ்கின்றார்கள். ஆனால் பூமியில் மனிதனாக பிறக்காத காரணத்தால் சிவனால் ஆட்கொள்ளப்படாமல் வீணாக நாளை போக்குகின்றோம் என்று திருமாலும் அவனது நாபித் தாமரையில் மலர்ந்த நான்முகனும் வருந்துகின்றனர். அடியார்களுக்கு மட்டுமே அருள் புரியும் நீ அவர்களுக்கும் தயவு கொள். கருணையுடன் இந்த உலகிற்கு வந்து எங்களை ஆட்கொண்டருளும் நீ எவருக்கும் கிட்டாத அருள் செல்வம், எங்களுக்கு மட்டுமே கிடைத்த அமுதம் என்னும் போதே நெகிழ வைக்கும் அருள் வல்லலே. சிவபெருமானே, எங்கள் பொருட்டு இங்கு நீ எழுந்தருள வேண்டும். ஐயனே, எல்லாம் அறிந்த சிவனே, எனக்கு என்ன வேண்டும் என்பதை கூட நீ மட்டுமே அறிவாய். அதனால் அதையும் நீயே அளிப்பாய் என்ற நம்பிக்கை எனக்கு உண்டு. அயனுக்கும் மாலுக்கும் கூட அரியவனான நீ எங்களுக்கு எளியவனாக இன்னமுதம் தருபவனாக விளங்கி வருகின்றாய். எவருக்கும் கிடைக்காத நீ என்னை வேண்டி பணி செய்ய ஏற்றுக்கொண்டது வேடிக்கை.
நீ என்ன கொடுத்தாலும் எது செய்தாலும் அதை நாங்களும் ஏற்போம். நீயே எங்கள் தலைவன், உன் அருளை கனவிலும் மறவோம். உன் விருப்பம் எதையும் மகிழ்வோடு ஏற்போம். எங்களுக்கு என்று எந்த விருப்பமும் இல்லை. ஒருவேளை எங்களுக்கு என்று ஒரு விருப்பம் உண்டாயின் அதுவும் உந்தன் விருப்பமாகவே இருக்கும். உன்னை தவிர இந்த உலகில் நாங்கள் விரும்புவது ஒன்றும் இல்லை. ஏனெனில் உங்களை தவிர வேறு ஏதும் உங்களுக்கு தெரியாது என்கின்றார் மாணிக்கவாசகர். இதுவே சரணாகதி நிலை. தான் தன்னுடையது தன்னால் ஆனது எனும்போதுதான் துக்கம் தோல்வி எல்லாம். ஈசனை உணர்ந்தவர் நம்மால் ஆனது ஒன்றுமில்லை என்று உணர்ந்து கொள்வார்கள். அந்த சரணாகதி நிலையைத்தான் இந்த பாடல் உணர்த்துகிறது. படைக்கும் காக்கும் தேவர்கள் கூட இந்த மார்கழி அதிகாலையில் ஈசனை தாங்கள் தரிசிக்க முடியவில்லையே, இந்த மானிடர்கள் இந்த பாக்கியத்தை பெற்றுள்ளார்களே என்று வியக்கின்றார்கள். ஆனால் பெரும் கருணை கொண்ட எங்கள் சிவபெருமானே, நீயோ எங்களை தேடி வீதியில் வருகின்றாய். இந்த புண்ணியம் கிடைக்க நாங்கள் இன்னும் வழி வழியாக உங்கள் அடியாராக இருக்க விரும்புகின்றோம். எங்களுக்காக திருப்பள்ளி எழுந்து எங்களை காக்கும் சிவமே, உம்மை என்றென்றும் போற்றுகின்றோம் என்கின்றார் மாணிக்கவாசகர். உறங்கவே உறங்காத ஆதி சிவத்துக்கு கற்பனையாக திருப்பள்ளி எழுச்சி பாடி அதன் வழியே நமது ஆன்மாவையும் எழுப்பி ஈசனோடு ஒன்ற வைக்கும் இந்த பாடல்கள் மகத்துவம் மிக்கவை. திருவெம்பாவை திருப்பள்ளி எழுச்சி பாடல்களை மனமுருகி பாடும் எந்த ஆன்மாவும் நிச்சயம் ஈசனை உணர்ந்து கொள்ளும் என்பது சைவத்தின் அசைக்க முடியாத நம்பிக்கை. திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம். என்னுடைய பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் தொடர்ந்து இது போல பல பதிவுகளை பார்ப்பதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம்.